வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். கோவிட் தொற்றை தடுக்க முகக்கவசம் அணிவோம், முகம் கை கழுவுவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கோவிட் தடுப்பூசியை போட்டுக்கொள்வோம், பாதுகாப்பை உறுதி செய்வோம். தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் 61,843 கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டாவது கட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகளை இன்று ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அரிசியை பாக்கெட்களில் விற்பனை செய்யும் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி கூறியிருக்கிறார். நாட்டின் 89வது விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. வங்கி சாரா நிதி நிறுவன வாடிக்கையாளர்களின் குறைகளை களைய சிறப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 61,843 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் இரண்டாம் கட்ட பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று ஆய்வு செய்தார். மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலைய பகுதியில் 389 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் மத்திய சதுக்க திட்டப்பணிகளையும் பார்வையிட்டார். மேலும் கிண்டி, கத்திப்பாரா நகர்ப்புற சதுக்க பகுதியில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு மேம்பாட்டு பணிகளையும் முதலமைச்சர் ஆய்வு செய்தார். போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளுமாறும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்யுமாறும் அதிகாரிகளை முதலமைச்சர் அறிவுறுத்தினார். முன்னதாக சாகித்ய விருது பெற்ற எழுத்தாளர் எம்.வி. வெங்கட்ராமின் நூற்றாண்டையொட்டி அவரது படைப்புகளை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் இன்று வெளியிட்டார். தமிழ்நாட்டில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல்லை அரிசியாக மாற்றி நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாக்கெட்களில் அடைத்து விற்பனை செய்யும் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார். தஞ்சையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள், அரிசி அரவை ஆலைகளில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் நெல்லின் ஈரப்பதத்தை 17% இருந்து 20% உயர்த்துவது குறித்து மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக கூறினார். நடப்பாண்டு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட குறுவை சாகுபடி நடைபெற்றுள்ள நிலையில் விரைந்து நெல்லை கொள்முதல் செய்யவும் அதனை பாதுகாப்பாக கிடங்குகளில் சேமிக்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் திருக்கோவில்களுக்கு சொந்தமான சிறு நகைகள் மட்டுமே உருக்கி கோவில் சொத்துக்களில் சேர்க்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். திருக்கோவில்களின் வாடகையை இணைய வழியில் செலுத்தும் புதிய வசதியினை சென்னையில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், பெரிய ரக நகைகள் உருக்கப்படாமல் வங்கிகளில் இருப்பு வைக்கப்படும் என்றார். திருக்கோயில் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற திருப்பணிகளுக்கு போதிய நிதி ஆதாரம், திருக்கோயிலுக்கு வரவேண்டிய இந்த வருவாயை உரிய முறையில் பெறுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த இணைய வழிக்கு முழுவதுமாக ஆக்கப்பூர்வமான அறிவுரை வழங்கி இதை துவக்குவதற்கு காரணமாக இருந்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் நடைபெறும் மாபெரும் சிறப்பு கோவிட் தடுப்பூசி முகாமில் அனைவரும் தவறாமல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை பெசன்ட் நகரில் 131வது மாரத்தான் ஓட்டத்தை இன்று நிறைவு செய்து பேசிய அவர், தடுப்பூசி செலுத்துவதில் மத்திய அரசு நிர்ணயித்த இலக்கை விட கூடுதல் இலக்கை மாநில அரசு எட்டியுள்ளதாக கூறினார். இதுவரை மாநிலத்தில் 5,61,00,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சாலை விரிவாக்க பணிகளுக்காக ஒரு மரம் வெட்டப்பட்டால் 10 மரங்கள் நடுவதே நெடுஞ்சாலைத்துறையின் நோக்கம் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு தெரிவித்திருக்கிறார். திருவண்ணாமலை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் தேவையின்றி மரங்கள் வெட்டப்படுவதில்லை என்று குறிப்பிட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 1000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் புதிய கான்கிரீட் சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் இன்று ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநகராட்சியில் மழைநீர் தேங்காத வகையில் இப்பணிகள் அனைத்தும் மழைக்காலத்திற்கு முன்னதாகவே முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் பிஜேபி சார்பில் நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களின் போது கோவிட் நெறிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்று கூறி தமிழக அரசு அக்கட்சிக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளது. இதனிடையே நவராத்திரி விழாவின் போது திருக்கோவில்கள் மூடப்பட்டிருப்பது ஏற்புடையது அல்ல என்று கூறிய பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை, மாநில அரசு தனக்கு சாதகமான மத்திய அரசின் ஆணைகளை மட்டும் பின்பற்றுவதாக குற்றம் சாட்டினார். வழிபாட்டு தலங்கள் தொடர்பான ஆணை திரும்ப பெறப்படாவிட்டால் பிஜேபி தீவிர ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ளும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தென்காசி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை நடைபெறும் இரண்டாவது கட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன.
பல்வேறு நிலைகளில் மொத்தம் 10,329 ஊராட்சி வார்டுகள் மற்றும் 1,324 ஊராட்சிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இருகட்ட தேர்தல் வாக்குகள் வரும் 12ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. திருச்சி, தஞ்சை, நாமக்கல் உள்ளிட்ட 28 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் தற்செயல் தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நாளை நடைபெறுகிறது. நெல்லை மாவட்டத்தில் 2ஆம் கட்ட உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் நாங்குநேரி, களக்காடு, வள்ளியூர், ராதாபுரம் ஆகிய 4 ஒன்றியங்களில் அமைந்துள்ள 567 வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பெட்டி, வாக்குச்சீட்டு உள்ளிட்ட 72 வகையான பொருட்கள் போலீஸ் பாதுகாப்புடன் இன்று கொண்டு செல்லப்பட்டன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டின் 89வது விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் விமானப்படையினருக்கும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் விடுத்திருக்கும் செய்தியில், போர்க்காலத்தின் போது திறமையுடன் செயலாற்றி அமைதியை நிலைநாட்டும் இந்திய விமானப்படையினரின் சேவை குறித்து நாடு பெருமிதம் கொள்வதாக கூறியுள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டை பாதுகாப்பதிலும் சவால்களின் போதும் வீர தீரத்துடனும் மனித நேயத்துடனும் விமானப்படையினர் தன்னிகரற்ற சேவையாற்றுவதாக தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்திருக்கும் செய்தியில், பல்வேறு சவால்களை திறனுடன் எதிர்கொண்டு தேசத்திற்கு சேவையாற்றுவதில் முதன்மையாக உள்ள இப்படையினரை நாடு நன்றியுடன் போற்றுகிறது என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் ஹிண்டன் விமானப்படை தளத்தில் உரையாற்றிய விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் விவேக் சௌத்ரி, நாட்டின் ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையையும் எச்சூழலையும் பாதுகாப்பதே விமானப்படையின் தலையாய கடமை என்று குறிப்பிட்டுள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப விமானப்படையில் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். இத்தினத்தையொட்டி போர் விமானங்களின் வண்ணமிகு சாகச நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. ரிசர்வ் வங்கியின் கடன் கொள்கையில் 8வது முறையாக வட்டி விகிதங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. மும்பையில் வங்கியின் நிதி கொள்கையை இன்று வெளியிட்டு பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்தி காந்ததாஸ், ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 4% தொடரும் என்றார். மேலும் பிற வங்கிகளிடமிருந்து ரிசர்வ் வங்கி தேவையின் போது பெறும் கடனுக்கான மாற்று ரெப்போ வட்டி விகிதம் 3.35% பராமரிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் இந்நிதியாண்டின் இறுதியில் 9.5% இருக்கும் என கணிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வங்கி சாரா நிதி நிறுவன வாடிக்கையாளரின் குறைகளை களைய சிறப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். திருச்சி மாநகராட்சி அரியமங்கலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று திறந்து வைத்தார். திருச்சி சேவா சங்கம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உலக பெண் குழந்தைகள் தின விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் பெண் குழந்தைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் அவங்க தான் நமக்கு 2வது பெற்றோர்கள் மாதிரி. நம்ம வீட்டில் நம்முடைய வாழ்நாள் நேரத்தை செலவு செய்வதை காட்டிலும் நம்ம அதிகப்படியான நேரத்தை எங்கே செலவு பண்ணுறோமா, ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக எங்கே நாம் செலவு செய்கிறோம் என்று சொன்னால் பள்ளிக்கூடங்கள் தான். இந்த ட்ராப் அவுட்ஸ், அவுட் ஆஃப் ஸ்கூலிங்காக இருந்தாலும் சேர்ந்து போல் ட்ராப் அவுட்ஸ் 9வது வரைக்கும் படிக்கிறது, அப்புறம் 10வதோட படிப்பை நிறுத்துவது, இது போன்ற நிகழ்வுகளும் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது. அதையெல்லாம் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல விழிப்புணர்வு தேவைப்படுகின்றது. உலக முட்டை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அனைவருக்கும் முட்டை இயற்கையின் சரியான தொகுப்பு என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருள். நாமக்கல் மாவட்டத்தில் மத்திய அரசின் ஒரு மாவட்டம் ஒரு விளைபொருள் திட்டத்தின் கீழ் கடன் உதவி பெற்று முட்டை குளிரூட்டும் மையம் மூலம் தாம் பயன்பெற்று வருவதாக தொழில் முனைவோர் திரு தர்மலிங்கம் தெரிவித்துள்ளார். பாரத பிரதமர் அவர்களினுடைய திட்டமான ஒரு மாவட்டத்திற்கு ஒரு தொழில் என்ற திட்டத்தின் அடிப்படையில் நான் நாமக்கல் மாவட்டத்தில் கோழிப்பண்ணை தொழிலில் முட்டை குளிர்பதன கிடங்கு அமைப்பதற்காக கடன் பெற்றிருந்தேன். அந்த கடனின் மூலமாக நான் குளிர்பதன கிடங்கு அமைத்து இன்று நல்ல முறையில் தொழில் செய்து வருகிறேன். தரமான முட்டைகளை நுகர்வோர்களுக்கு சந்தைப்படுத்தல் ஒரு நியாயமான விலையில் கிடைப்பதற்கு இந்த திட்டம் பயனுள்ளதாக இருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாறு மற்றும் பொன்னையாற்று பகுதிகளில் பொதுமக்கள் குளிக்கவோ பார்வையிடவோ செல்ல வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பாஸ்கர பாண்டியன் கேட்டுக்கொண்டுள்ளார். கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் கலவகொண்டா அணையிலிருந்து 3000 கனஅடி உபரி நீர் பொன்னையாற்றில் வெளியேற்றப்பட்டுள்ளதால் இந்நடவடிக்கை. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இரவு 7:30 மணிக்கு அபுதாபியில் மும்பை இந்தியன்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தையும், மற்றொரு போட்டியில் துபாயில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டெல்லி கேபிட்டல்ஸையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் 61,843 கோடி ரூபாய் மதிப்பிலான 2வது கட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகளை இன்று ஆய்வு செய்தார்.
தமிழ்நாட்டில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அரிசியை பாக்கெட்களில் விற்பனை செய்யும் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி கூறியிருக்கிறார். நாட்டின் 89வது விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. வங்கி சாரா நிதி நிறுவன வாடிக்கையாளர்களின் குறைகளை களைய சிறப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.